ஒரு சந்தன பொட்டு சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு எடுத்து வச்சுக்க மாவா பூ முடிச்சு ஒரு சேலைய கட்டு இனி நீ வெட்டிய கட்டிக்கலாமா கம்பெடுத்தா சொல்லி அடிப்பே ஜல்லி காளையை போல் துள்ளி கூதி. அட பாவிகளா வேர்ல்டுல இருக்கிற முக்காவாசி கண்ட்ரியை சுத்தின்னு வந்த ஒரு மனுஷனை ஒரு மாப்பு குச்சியை குத்து சுத்த விட்டீங்கப்பா. எனக்கா இறக்கப்படுற ஒரு மனுஷன். ஆனா நம்மளுக்கு சில இந்த மாதிரி ஆட்கள் இருக்குதான் செய்றாங்க. என்னயா துரோகி மதுர வீரன் தானே. ஈய தூக்கி போட்டா துரோகியா? ஆமாங்கய்யா. இப்ப நான் இது என்னன்னு சொல்லுங்கய்யா. சொல்லுங்கய்யா, கொஞ்சம் ஈஸியானதா போடுங்கய்யா. ஐயா பொறுக்கி ஐயா 3 நாளா ரிஹர்சல் பார்த்து வந்து ஏன் காமெடியே 80 மார்க் தான் வாங்கியிருக்கு. உடனே பொறுக்கி எடுத்து 110 மார்க் வாங்கிட்டீங்களே. சரிங்கய்யா, தனியா இப்படி வந்து பார்த்தா வீரதீரமா கொம்பு சுட்டு வந்துருக்கீங்களே, யாருங்கய்யா நீங்க சொல்லுங்க. ஐயா அடுத்த மாசம் வந்து எங்க ஊர்ல வந்து ஆடி திருவிழா வருது. ஓகே. ஆடி திருவிழாவுக்கு நம்ம ஊர்ல உரி அடிக்கிறது ரொம்ப ஃபேமஸ். உரி அடிக்கிறதுக்கு ஒரு 3 பசங்களை வர வச்சேன். அதுல ஒருத்தன் தறி அடிக்கிறவன் சிக்கிட்டான். தறி அடிக்கிறவரும் அதில் வந்துட்டா? ஆமா, துணிக்கு ஓர அடிக்கிறவனோ தறி அடிக்கிறவனோ இல்ல காட்டுக்குள்ள நரி அடிக்கிறவனோ ஒரே ஒருத்தன் மட்டும் சிக்கிட்டான், டூப்ளிகேட். அவனை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டா நாங்க திருவிழாவை ஜாம் நடத்திடுவோம். சரி, 3 பேர் வர போறாங்க. அதுல 2 பேர் உரி அடிக்கிறவங்க, ஒருத்தர் டூப்ளிகேட். அவர் யாருன்றதை நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. அந்த 3 பேரை கூப்பிட்டுலாம். ஐப்படம் கிளைமேக்ஸ்ல வர மாதிரி இருக்காரு. யாரு இவரு? ஐயா அந்த ஊமை வெளியில ஒரு கிளை வரும்ல, ஆமா, அது எதுக்குன்னு கடைசி வரைக்கும் தெரியாது. அது மாதிரி ஐயா எதுக்குன்னு கடைசி வரைக்கும் தெரியாது. ஐயா நம்ம இருக்காருல்ல, எதை ஏன்னு அவர் லேசம் நினைச்சாங்க. கிட்டத்தட்ட 16 வெளிநாடுகள் 3 மாசத்துல போலாம் நினைச்சாரு. ஒரு வேலும் கூப்பிடல. நீங்க கூப்பிட்டதுல எனக்கு சந்தோஷம். ஆனா இவரை உண்மையிலேயே இவருடைய வரலாறு சொல்லி ஆனா, இவங்க தாத்தா 4 ஏக்கர் பம்பு செட்டு, 5 ஏக்கர் தொன்னந்தோப்பு எல்லாத்தையுமே தர்மத்துக்கு எழுதி வச்சோம். தர்மத்துக்கு எழுதி வச்சாரா? அவங்க பாட்டி பேர் தர்மா, அவளுக்கு எழுதி வச்சோம். அவங்க எல்லாம் பார்க்கும் போதே தெரியுதா உரி அடிக்கிறவங்க கம்பு சுத்துறவங்கன்ட்டு. இவர் யாரியா? தேவர்மல்ல ஒரு ஆள் எசைக்கு. ஆமாமா, எசைக்கு மொசைக்கு தவறி கீழே விழுந்து கொஞ்சம் பெசைக்கு அவ்வளோ, அதுல இருந்து எசைக்கின்னு பேர். மொசைக்கில விழுந்ததுனால எசைக்கின்னு பேர். அதுல ஒரு கை வேற போச்சு. ஆமா, கைலாஸ். அதனால பேரே கைலாஸ்னு வச்சுட்டோம். ஓ, அது வேறயா? ஆனா நல்ல கருணை உள்ள மனுஷங்க. ஏன் முதல்ல கை கொடுத்துக்குறோம். இப்பதான் வரும்போது மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டாரு. 2 நாய்க்குட்டி பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. ஆஹா, உடனே ஒரு துண்டை நாய்க்கு போட்டாரு. சார் எடுக்கவே இல்லை. ஏன்? தோல் இருக்கு துண்டை போட்டாரு. துண்டு காமெடிக்காக அவரை வர வச்சிருக்கீங்க. இந்த 1 மார்க் காமெடிக்காக 1 மணில இருந்து கத்துருக்காரு. சரி, ஓகே. இப்போ ஏபிசி 3 பேர் வந்து அவங்க ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாங்க, குரூப்பா பண்ண போறாங்க. அப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் ஃபர்ஸ்ட் பஸ்ஸர் எடுத்தாங்களோ 3 பேர்ல இருந்து ஒருத்தரை நீங்க டூப்னு லாக் பண்ணலாம். 2வது பஸ்ஸர் எடுத்துறவங்க மீதி இருக்க 2 பேர்ல இருந்து யாரா ஒருத்தவங்க லாக் பண்ண முடியும். 3rd எடுத்துறவங்க மீதி எந்த ஆப்ஷன் இருக்கோ அதை தான் எடுத்துக்க முடியும். ஓகேவா? ஸோ அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூப் யாருன்னு தோணுச்சு அப்படின்னா பஸ்ஸர் அழுத்திடுங்க. ஓகே? சாதாரண பண்ண மாட்டாங்க, கண்ணை கட்டிட்டு பண்ணுவாங்க. சாதாரண பண்ண போறல கண்ணை கட்டு பண்ண போறாங்க. ஆமா, அதை பார்க்குற நம்மளுக்கு கண்ணை கட்டும். ஓ ஐயா சொல்லுங்கய்யா, கை எடுத்துடுறேன். அதாவது மடிச்சு வச்சிருக்காருல பின்னாடி, அதை எடுத்துறேன்றாரு. ஆனா உண்மையிலேயே கான்செப்ட் அதாங்கய்யா. அப்படியா? அதுக்காக ரெடி. என்ன இன்னைக்கு நேத்தா போகுது, அவ தொடங்குற கூட அப்படித்தான் போகுது. ஏய், கை நீ எடுக்கிற, இப்படியே பேசினா கால் எடுத்துருவோம்டா. எப்படிங்கய்யா கால் எடுப்பீங்க? ஹலோ, அவ்வளோதான்டா. ஐயா நானும் கை எடுத்துடுறேன். எடுத்துட்டீல, முடிஞ்சிடும் கான்செப்ட். போங்க, டீ அடிப்பு, டீயை குடிங்க. இது என்னங்கய்யா? இது எப்போ சொன்ன வந்தோடனே ஒயிலாட்டம் கிடையாதுன்னு சொல்லி ஒய்ய ஆட்ட சொன்ன. அவன் கையாட்டிக்கிட்டே இருந்து ஒய்ய மறந்துட்டான். கொண்டு போ.